இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உறவுகள் மாறிடும். ஒரு மனைவிக்கு தன்னோட புருஷன் தான் எல்லாமே. நான் உன்னை ரொம்பவே விரும்பினேன். எனக்கு மேல துளி அளவு கூட விருப்பம் இல்லை. அப்புறம் ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே இல்லையே. அதெல்லாம் உன்னோட தப்பான புரிதல் மட்டும்தான். இன்னைக்கு நான் உன்னோட தப்பான புரிதலை கிளியர் பண்ணிடுறேன். என்ன பண்ண போற? என்ன பண்றது? வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த கல்யாணத்தை என் அம்மா தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனா நாம எப்பவுமே பிரிஞ்சு போக முடியாது. நம்ம ஏற்கனவே பிரிஞ்சுட்டோம் தெரியுமா? நீ இந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போயிடுவ. அப்புறம் என்ன ஆகும்? உனக்கு தான் தெரியும்ல அம்மா என்னை எப்படி கம்பல் பண்ணி கல்யாணம் பண்றாங்கன்னு. மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருணாத்மஜா மங்களம் குண்டரீகாட்சா. என் மைண்ட்ல ஒரு பிளான் இருக்கு. என்னது? மணப்பெண்ண வர சொல்லுங்க. அம்மாடி மகி, உள்ள போய் அக்காவை கூட்டிட்டு வா. அட, மருமக நெத்தி காலியா இருக்கு. இதெல்லாம் அபசகுணம்னு சொல்லுவாங்க. சம்பந்தியம்மா, மன்னிச்சிடுங்க, அவசரத்துல மறந்துட்டேன் போல இருக்கு. அம்மாடி மகி, சீக்கிரமா போய் குங்குமத்தை எடுத்துட்டு வா. இப்போ ஓகே தானே ஆண்டி? இப்போ நிறைவா மங்களகரமா இருக்குல்ல? இப்போ நல்லா இருக்குமா? பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீங்க ரெண்டு பேரும் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க. சம்பந்தியம்மா, இப்போ மற்ற சம்பிரதாயங்களை முடிச்சிடலாமா? நல்லா இருமா, எப்பவும் சந்தோஷமா இரு. போற இடத்துல உன்னோட குடும்பத்தை நல்லா பாத்துக்கோமா. கவனமா இரு. போதுமா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும்ல. சம்பந்தியம்மா, சடங்கு சம்பிரதாயம் பண்றதுக்கு யார் கூட வராங்க? அது வந்து மகி. நானும் கூட போறேன் ஆண்டி. நீ எப்படி போக முடியும்? மகி போவா. நான் ஏன் போக கூடாதா ஆண்டி? அப்பா ப்ளீஸ். விமலா, அவங்கள போக விடு. ரெண்டு பேரும் சின்ன வயசு தோழிங்க. பிரியா கூட இருந்தா கவிதா ரிலாக்ஸா இருப்பா இல்ல? சம்பந்தி ஐயா சொல்றது உண்மைதான். தோழியா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் ரெண்டுமே ஒண்ணுதானே.
இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க போல இருக்கு. மருமகளே, கலசத்தை தட்டி விட்டுட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. ஆமா வா. வாங்க நீ ரூமுக்கு போலாம். ஆமா மருமகளே, நீ போய் உன் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்க. நிதி, நீ பிரியாவை உன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போ. பிரியா, நீ இங்க இருக்கிற வரைக்கும் நிதியோட ரூம்ல போய் தூங்கிக்க, சரியா? ம், போம்மா. எப்படி இருக்கு? நான் தான் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணேன். நல்லா இருக்கு. அண்ணி நீங்க ரெஸ்ட் எடுங்க, அண்ணன் இப்ப வந்துருவாரு. சரி வா பிரியா. நான் கவிதா விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டேன். இங்க அவ கூட தான் படுத்து தூங்க போறேன். ஏன் நீங்க என் கூட என் ரூம்ல தானே தூங்குறேன்னு சொன்னீங்க? நீ போ, நான் பிரியா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு அனுப்பி வைக்கிறேன். சரிங்க அண்ணி. நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்க உன் பக்கத்திலே தான் படுத்து தூங்க போறேன். நீ வேற ரூம்ல படுத்து தூங்கறதுக்கா நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். பரவாயில்ல, செமையா தான் பிளான் பண்ணிருக்க. நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. அது பிரியா, நீ இங்கே இருக்க? சாரி, எனக்கு தெரியாது. நான் போயிட்டு அப்புறமா வரேன். பரவாயில்ல அபி, ஒரு பிரச்சனையும் இல்ல, உள்ள வா. இல்ல நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்கல்ல, பரவாயில்ல. நான் அப்புறமா வந்து பாக்குறேன், சரியா? நீ எப்ப வந்தாலும் நான் இங்க தான் இருப்பேன். நான் இப்ப எங்கேயும் போறதா இல்ல. இங்க தான் படுத்து தூங்க போறேன். என்னது? ஆமா, அவளை இங்கேயே தூங்க விடுங்க. ரொம்ப டயர்டா இருக்கா. இல்ல கவிதா. ஆனா என்ன, என் ஃப்ரெண்டு ஏன் ரூம்ல படுத்து தூங்குறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல அப்படி இல்லம்மா, அது சரி ஓகே. நான் பிரியாவுக்கு செப்பரேட்டா ஒரு பெட்டை ரெடி பண்ணி தரேன். பெட்டெல்லாம் ரெடியா தான் இருக்கு. நீங்க அங்க போய் தூங்குங்க. அப்புறம் பிரியா இங்க என் கூட படுத்து தூங்குவா. குட் மார்னிங். என் கையால போட்ட சுட சுட டீ சாப்பிட்றீங்களா? உங்களுக்கும் கவிதாக்கும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். டீ. அண்ணி அம்மா உங்களை கீழே வர சொன்னாங்க அண்ணி. இது வந்துடுறேன். அட குடுமா. மருமக செஞ்சிருக்கிற அல்வா ரொம்ப சுவையா இருக்கு. வாங்க அண்ணி, அடுத்த சம்பிரதாயத்தையும் முடிச்சிருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹல்வா ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுங்க. நீங்க தான் முதல்ல ஊட்டி விடணும் அண்ணி.
உட்காருங்க, நான் அவளுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். தேவையில்ல, எனக்கு வேண்டாம். கீழே நடந்த விஷயம் இருக்குல்ல, அதுல எனக்கும் கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. உண்மையான சம்பிரதாயம் இப்பதான் நடக்க போகுது. நீ உன்னோட கையால எனக்கும், அதே மாதிரி தான் நானும் என் கையால உனக்கு ஊட்ட போறேன். ஒன்னும் தேவையில்ல. நீ அவனுக்கு தானே முதல்ல அல்வா ஊட்டி விட்ட, எனக்கு தரல. இங்க பாரு டார்லிங், அதெல்லாம் திடீர்னு நடந்த விஷயம். அப்ப நீ ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிருக்கலாம்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்ல இருக்கணும்னா அப்ப அவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்ம செஞ்சுதான் ஆகணும். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னால எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. அதே மாதிரி உனக்கு இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் குறையும் இருக்க கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம பிரிஞ்சு போகவும் கூடாது. அப்போ இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு செய்வ? நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ரகசியமா சந்திக்கிறது? எப்பவுமே இப்படிதான் இருப்போம். இது வரைக்கும் ஒன்னா சேர்ந்து தானே வந்திருக்கோம். இனியும் நம்ம ஒன்னா தான் இருப்போம். அப்புறம் ஒரு விஷயத்த மறந்துடாத, நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். உனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எந்த சடங்கு சம்பிரதாயமா இருந்தாலும் அது உன் கூட மட்டும்தான் இருக்கும். என்னங்க, நான் என்ன சொல்றேன்னா, பிரியாவை நம்ம திரும்ப வர சொல்லிடலாம். நம்ம பொண்ணோட புகுந்த வீட்டுல ஒரு நாள் தங்குனதே போதும். விமலாமா, என்ன இந்த மாதிரி சொல்ற? 3 நாள் சடங்கு சம்பிரதாயம் இருக்குல்ல, ஒரே நாள்ல எப்படி பிரியாவை திரும்ப வர சொல்ல முடியும்? அப்புறம் இன்னொரு விஷயம், அவ அங்க இருந்தான்னா கவிதாக்கும் செட்டில் ஆகுறதுக்கு சீக்கிரமா முடியும். நீ ஏன் தேவையில்லாம கவலைப்படுற? ஹலோ, அம்மா என்ன செய்யணுமோ செய்யட்டும். பிரியா திரும்ப வரவே மாட்டான். அவன் என் கூடவே தான் இருப்பான். ஓகே, பாய். இந்த ஆன்ட்டிக்கு வேற என்னதான் வேணுமா? அவகிட்ட சொல்லு, அவளை நம்ம 2 பேரும் நிம்மதியா வாழ விட சொல்லு. அம்மா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அவங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கல்ல, அதான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாதுன்னு தெரியும். கவிதா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி, சொல்லுங்க. இங்க இல்ல, கொஞ்சம் தனியா பேசணும். எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லலாம். அதாவது அவ நம்ம குடும்பத்தால தான். கவிதா ப்ளீஸ். சரி, ஓகே, நான் வெளியே போறேன். எனக்கு தெரியும் நீயும் பிரியாவும் நல்ல ஃப்ரெண்டுன்னு. அதுக்காக எப்பவும் கூடவே இருக்கிறது சரியில்லை. ஐ மீன், பகல கூட பரவாயில்ல, ஆனா ராத்திரியில எப்பெல்லாம் நான் ரூம்குள்ள வரேனோ அப்பெல்லாம் அவன் உன் கூட தான் இருக்கா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஏதோ வேற ஒருத்தர் ரூம்குள்ள போற மாதிரி இருக்கேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்றது உனக்கு புரியுதுல? அவ ஒரு 4-5 நாள் மட்டும் தான் இங்க இருப்பா. ஆனா நீங்க இப்படி பேசுறீங்க. அட பிரியா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணனும் அண்ணியும் பேசிட்டு இருக்கும்போது வெளியே நின்று ஒட்டு கேட்கறது நல்லா இருக்காது. வா, இங்க இருந்து போலாம். அட வா. என் ஃப்ரெண்ட அழ வச்சிட்டல. நீ எல்லாம் என்ன மனுஷன்? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. நீ இப்படி வா, உட்கார் உட்கார், நல்ல ரெஸ்ட் எடு. அப்புறம் இப்படி அழறத நிறுத்து. நான் தான் உன் கூடயே இருப்பேன்ல, எப்பயும் உன் கூட தான் இருப்பேன்.
இந்த டேட்டூவை உன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதோ அதே மாதிரி என்னோட இருந்து அவளை யாராலையும் பிரிக்க முடியாது. அண்ணி கொடுங்க, நான் போட்டு விடுறேன். இல்ல பரவாயில்ல, நான் இல்ல போடல. நீ பரவாயில்ல, கொடுங்க, நான் போட்டு விடுறேன். நீ விடு, நான் பண்றேன். அது என்னன்னா கவிதாக்கு எந்த மாதிரியான மசாஜ் பண்ணா பிடிக்கும்னு எனக்கு தெரியும் இல்ல கவிதா? நிதி, இந்தாம்மா, இந்த பிரசாதம், இந்த மருமகளே, இந்தம்மா. என் கையில ஆயில் பட்டிருக்கு. அத்தை நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க, நான் சரிம்மா. கொடுத்துறேன். ஆமா, ரவி எங்க? அண்ணன் ரூம்ல இருக்காரு. நான் போய் அவனுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வந்துடுறேன். ரவி, ரவி, கண்ணா, நீ இங்க சோஃபால எதுக்காகப்பா படுத்துட்டு இருக்க? ஆ, என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை. ரூம்ல பிரியாவும் கவிதாவும் தூங்கிட்டு இருந்தாங்க. அதான் நான் இங்கே வந்து. என்ன, பிரியாவும் கவிதாவும் ஒன்னாவா? நிதி, நிதி, சொல்லுமா. இவன் சொல்றது உண்மையா? பிரியா உன் கூட உன் ரூம்ல படுக்கிறது இல்லையா? இல்லம்மா. இந்த விஷயத்த நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அம்மா, நான் என்ன நினைச்சேன்னா அது எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு அது எப்படி நினைச்சேன். ப்ராப்ளம் இல்லாம இருக்கும்? அவங்களுக்கு இப்பதான் புதுசா கல்யாணமா இருக்கு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல அந்த பொண்ணுக்கு என்ன வேலை? ஒண்ணு இந்த கவிதா இருக்காளே, அவளுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. சரியான முட்டாள் பொண்ணா இருப்பா போல இருக்கு. இனி நான் பாத்துக்கிறேன் கவிதா கூட இந்த பிரியா எப்படி தூங்குறான்னு. நடக்கிறது எதுவும் சரியில்லை. உன் கவனம் இப்போ உன் பிறந்த வீட்டை விட உன் புருஷன் வீட்டு மேலதான் அதிகமா இருக்கணும். நான் ஒத்துக்கிறேன், பிரியா உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஆனா இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனி கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உறவுகள் மாறிடும். ஒரு மனைவிக்கு தன்னோட புருஷன் தான் எல்லாமே. அப்புறம் இந்த மாற்றங்களை நீ எவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறியோ அது உன் வாழ்க்கைக்கு நல்லதா இருக்கும். ஆனா அத்தை, இனிமே பிரியா ஏன் கூட தூங்குவா. அப்புறம் நீ ரவி கூட போய் தூங்கு. அத்தாவை இன்னும் 2 நாள் தானே இருப்பான், அதுக்கப்புறம் அவ இல்லம்மா, போயிடுவா. நாள் முழுக்க அவ உன் கூட தான் இருக்கா, அதுவே போதும். அட, உனக்குன்னு ஒரு கடமை இருக்கு. உனக்கும் உன் புருஷனுக்கும் உறவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கடமையை நீ மட்டும் தானே செய்ய முடியும். போ, நீ உன்னோட ரூமுக்கு போ. பிரியாவை என் ரூமுக்கு அனுப்பி வை. சரிங்க அத்தை. நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் கவிதா. உனக்கு என்ன தோணுது? நான் மட்டும் உன்னை விட்டுட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ரவியோட அம்மா அவங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஆன்ட்டி பிடிவாதம் பிடிச்சா நீ உண்மையை ஒத்துக்கலையா? அப்படின்னா ஒருவேளை உனக்கு அவனோட வாழணும்னு ஆசையா இருக்கா? சும்மா உளறி கொட்டாத. எனக்கு அந்த மாதிரிலாம் ஐடியா இல்ல. அப்புறம் ஏன் என்ன இங்க இருந்து போக சொல்ற? அதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, யாருக்கும் நம்ம மேல சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாது. அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பிளான் எந்த வகையிலும் ஃபெயில் ஆகுறத நான் விரும்பல. சோ அதுக்காக சின்ன சின்ன தியாகங்களை செஞ்சுதானே ஆகணும். ஆனா நீயும் அவனும் ஒன்னா சேர்ந்து என்னால அதை யோசிக்கும் போது பயமா இருக்கு. என்ன நம்பு, நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம். வேற யாரும் என் மேல கைய கூட வைக்க முடியாது. ஒருவேளை இவங்க எல்லாரும் நம்ம 2 பேரையும் பிரிச்சு உன்னை எங்கேயாவது அனுப்பி வச்சுட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிடுவேன். ப்ளீஸ் சொல்றத கேளு, எனக்காக போ.
தூங்குமா. அப்பா கடவுளே. என்ன விடு, எனக்கு தூக்கமா வருது. அட அப்புறமா தூங்கிக்கலாம். இவ்வளோ நேரம் கழிச்சு நான் நெருங்கி வர ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் எவ்வளோ தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு வேலை செஞ்சேன்னு உனக்கு தெரியுமா? இப்ப எனக்கு அந்த மூடே இல்ல, விடு. சரி ஓகே, தூங்கு. என்னது இது? சரி சரி, ஒரு நிமிஷம் இரு. என்ன விளையாடிட்டு இருக்க? அட பிரியா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இங்க கெஸ்டா வந்திருக்க. சரி இங்க இருந்து போ, நான் அன்னைக்கு ஹெல்ப் பண்றேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். இல்ல, நான் தான் கவிதாக்கு ஹெல்ப் பண்றேன். அப்புறம் எப்படி பார்த்தாலும் இந்த வீடு எப்படி கவிதாக்கு சொந்தமோ அதே மாதிரி எனக்கும் சொந்தம் தானே. அது சரிதான். ஆனா அம்மாக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க. இல்ல இல்ல, நான் இங்க தான் இருப்பேன். பிரியா, அவ சொல்றதும் சரிதான். நீ போய் உட்காரு, அவ எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. என்னாச்சு? ஐயோ. அச்சச்சோ. சரி வா. உனக்கு என்ன பைத்தியமாடி பிரியா? நீ எப்படி அந்த மாதிரிலாம் என்ன பத்தி யோசிக்கிற? எனக்கு அவ மேல எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்ல. நான் உன்னை மட்டும்தான் விரும்புறேன், புரியுதா? நான் இங்க உனக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். ஆனா நீ என்னடானா? பின்ன நான் என்னதான் பண்றது? நீ யார் கூட இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அது பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, எனக்கு அது பிடிக்கல. யாராவது உன்னை தொட்டாலே எனக்கு பிடிக்கல. இங்க பாரு, உன் மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. நீ எனக்கு மட்டும்தான். நான் உனக்கு மட்டும்தான். உனக்கு மட்டும்தான். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே மெயின்டைன் பண்றது? நான் இங்க எவ்வளவு நாளைக்கு தான் இருக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் நான் இந்த இடத்த விட்டு போய் தானே ஆகணும். ஆனா உன்னோட வீட்ல இருக்கிறவங்க என்ன இங்க ரொம்ப நாளைக்குலாம் தங்க விட மாட்டாங்க. சமுதாயமா இருந்தாலும் வேற யாரா இருந்தாலும் நம்மள தடுத்து நிறுத்தவே முடியாது. எப்படி சொல்ற? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன? தனக்கு பிடிச்ச பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற உரிமை ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு. அது ஆணா இருக்கலாம், இல்ல பெண்ணா இருக்கலாம். ஆனா தன்னோட குடும்பத்தை நம்ப வச்சு ஏமாத்த கூடாது, அவ்வளவுதான். ஏன்னா அந்த ஏமாற்றம் வாழ்க்கையோட எல்லா லிமிட்டையும் கிராஸ் பண்ணிடுச்சு. கவிதாவும் பிரியாவும் எல்லா எல்லைகளையும் தாண்டி போறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க என்ன வேணாலும் செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமாறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களோட இந்த விருப்பம் தப்பே கிடையாதுதான். ஆனா அவங்க தேர்ந்தெடுத்த விதம் தான் தப்பு. ஒரு உறவுல நிலையா இருக்கிறதுக்காக வேற ஒருத்தர் கூட பொய்யான உறவு வச்சுக்கிறது, அதாவது கல்யாணம், ரவியோட வாழ்க்கைய நாசம் பண்ணுது. அவருக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாது. அதாவது அவனோட பொண்டாட்டி அவன் விஷயத்துல மிகப்பெரிய விளையாட்டு விளையாடுறான்னு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் ரவிக்கு அந்த உண்மை தெரிய வருமா?
கவிதா அப்புறம் பிரியா பண்ற இந்த சதி வேலைய அவனால கண்டுபிடிக்க முடியுமா? கவிதா அப்புறம் பிரியா எல்லைகளை கடந்து வேற நிலைக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் இன்னொருத்தருக்காக எதை வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க மனசுக்குள்ள இருக்க பிளான் தான் என்ன? தன்னோட எதிர்காலத்தை பத்தி அவங்க மனசுல அவங்க என்னதான் பிளான் பண்ணிருக்காங்க? வாங்க பார்க்கலாம். நான் ரவியா ஆண்மையற்றவன் நிரூபிக்க போறேன். அதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கு போயிடுவேன். 2வது கல்யாணத்துக்கு அப்பாவால என்ன கம்பல் பண்ண முடியாது. சரி, நீ அதை எப்படி நிரூபிக்க போற? அவன் ஆண்மையற்றவன் சொல்லிட்டு போலீஸ், டாக்டர், கோர்ட் இதெல்லாம் உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கோம். டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் தானா வெளியே வந்துரும். இப்ப நீ அப்படி பண்றதுனால நம்ம நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுவோம். அந்த மாதிரிலாம் செய்யலாம் நீ யோசிச்சு கூட பார்க்காத. நான் அந்த அளவுக்குலாம் டீடைலா யோசிக்கவே இல்லை. அட, நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்னும் இல்ல அத்தை. அட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கவிதா, நீ போ. உன்னை ரவி கூப்பிடுற பாரு. பிரியா, நீ இருமா. நீ போமா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பிரியா, நீ இங்க இருந்து நாளைக்கு போகணும். சடங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. 3 நாளும் ஆயிடுச்சு. கவிதாவோட அம்மா வீட்ல இருந்து உன்னை நாளைக்கு கூட்டிட்டு போறதுக்கு வராங்க. அதனால நீ ரெடியா இரு. டென்ஷனா இருக்க. நான் உன்னை நெருங்கி வரக்கூடாதா? அத்தை பார்த்தா என்ன நினைப்பாங்க? எங்க அம்மா இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒருத்தெல்லாம் பட மாட்டாங்க. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் நிதி பார்த்துப்பா. எப்பெல்லாம் நான் உன்னை நெருங்கி வரணும் அப்பெல்லாம் என்னை விட்டு விலகி போற. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னதான் பிரச்சனை உனக்கு? வேற என்ன விஷயமா இருக்கும்? நான் உன் பொண்டாட்டி தானே. அதெல்லாம் செய்யறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அது உன்னை நான் புரிஞ்சுக்கணும், உன்னோட வீட்டு ஆளுங்களை புரிஞ்சுக்கணும். அப்புறம் இல்லைன்னா நீ இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக மட்டும்தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தன்ற மாதிரி பேசுற. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீயா வந்துட்டியா? இது ஒண்ணுதான் குறை. உனக்கு என்ன ஆச்சு? ஆண்டி என்ன நாளைக்கு என் வீட்டுக்கு திரும்ப போக சொன்னாங்க. நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ இங்கதான் இருக்கணும், சரியா? அட, எதுக்கு அழற? நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். இப்படி எல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அம்மாவோட மான மரியாதை பத்தி எந்த கவலையும் இல்லல்ல? உனக்கு தான் அப்பா அம்மாவே இல்லையே. அவ பாட்டிய பத்தி இவளுக்கு என்ன கவலை இருக்க போகுது? உனக்கு அது தெரிஞ்சிருக்கணும்ல. அவ உனக்கு தங்கச்சி மாறிடி. கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்திருக்கியா நீ? இந்த விஷயம் வெளியில 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆனா இல்லையே, நீ எல்லாம் உன் விருப்பப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க. என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம்? இது தனிப்பட்ட விருப்பம். அதெல்லாம் உங்களுக்கு சொன்ன புரியாது. நீங்க என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. நீங்க சொன்னீங்க, நான் செஞ்சுட்டேன். ஆனா நீங்க எங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது. ஏன் நீ இப்படி எங்க மானத்தை பாக்குற? கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியா? ஒருவேளை இந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நிமிஷமே உயிரை விட்டுடுவாருடி. ஏமா எங்க 2 பேரோட தனிப்பட்ட விருப்பம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நீங்க ஏன் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஆம்பளைங்கள பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது. போதும், இதை இதோட விட்டுருங்க. இதுக்கு மேல அவன் மேல கைய வைக்காதீங்க. என்ன வேணா அடிச்சுக்கோங்க. இங்க பாருமா, ஒருவேளை நீங்க அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போனீங்கன்னா அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்க மான மரியாதை என்ன ஆகும்னு தெரியும்ல. வர ஆத்திரத்துக்கு இப்பவே உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னலாம் போல இருக்கு. என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல மாப்ள. அது கவிதாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அதான் கண் கலங்கிடுச்சு.
அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை நான் எப்பவும் சந்தோஷமா வச்சிருப்பேன். நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. நீங்க நீங்க வாங்க, முதல்ல நீங்க போய் டிஃபன் சாப்பிடுங்க. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வாங்க, வரேன். நீங்களும் வாங்க வாங்க. இங்க பாத்தீங்களா? இந்த ஹலோ, என்னது? அப்படியா? சரி, நான் அம்மாவை கூட்டிட்டு உடனே வரேன். என்னாச்சு? புஷ்பா சித்திக்கு உடம்புக்கு முடியலையா, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாமா. அட, அப்படின்னா உடனே போய் ஆகணும். இப்பயே கிளம்புவோம். சம்பந்தியம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க தங்கச்சிக்கு எதுவுமே ஆகாது. நீங்க எதுக்கும் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க போறதுக்கான ஏற்பாடை நான் பண்றேன். சீக்கிரமாப்பா. அம்மா, நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, நானும் அக்கா கூட கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கவா? ஆண்டி திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து வந்துடுறேன். மகி, என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? நான் பிரியாவை கூட்டிட்டு போறதுக்கு இங்க வந்திருக்கேன். நீ இங்க இருக்கேன்னு சொல்ற? அட இருக்கட்டும், விடுங்களேன். எப்படியும் ரவி ஆபீஸ்க்கு போயிடுவான். அப்புறம் கவிதா தனியா தான் இருப்பா. அவ இருக்கட்டும். அவ்வளவே நீங்களே இங்க இருங்களேன். இல்ல சம்பந்தியம்மா, பொண்ணோட புகுந்த வீட்டுல நான் எப்படி தங்க முடியும்? நல்லது தானேம்மா, நீங்களும் இங்க தங்கிட்டா பிரியாவும் ஒரு நாள் இங்க இருப்பால. அதுக்கப்புறமா பிரியாவும் உங்க கூடவே வந்துருவாள்ல. என்ன சொல்றீங்க? உனக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி செய்யுமா. பிரியா, நீ என் கூட வரலம்மா? அட இருந்துட்டு போகட்டுங்க. ஒரு நாள்ல என்ன ஆயிட போகுது சொல்லுங்க. அப்புறம் அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் ஒண்ணா இருப்பாங்க. நீ வாமா போலாம். வா, ஜாக்கிரதை. என்னம்மா? நீங்க பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அத்தை, நான் இங்க பாத்துக்கிறேன். சரிம்மா, நீ வாமா. கவிதா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நீ பத்திரமா இரு. நான் சீக்கிரம் வந்துடுறேன். லவ் யூ. இந்தாங்க, 2 பேரும் ஜூஸ் குடிங்க. ஹலோ, சொல்லுமா. பாருமா, அவங்க 2 பேரையும் நீ நல்லா கவனிச்சுக்கணும். நாளைக்கு வந்து நான் பிரியாவை கூட்டிட்டு வந்துருவேன். சரிம்மா. அம்மா என்ன சொன்னாங்க? வேற என்ன சொல்லுவாங்க, அதேதான். உங்க 2 பேரையும் கவனிச்சுக்க சொன்னாங்க. என்னை விட்டு விலகி போறேன்னு இப்போ புரியுது. நீ ஏன் நெருங்கி வர மாட்டேங்கிறன்னு புரியுது. உனக்கு இதுதான் விருப்பம்னா அப்புறம் ஏன் என்ன கல்யாணம் பண்ண? இதை நான் அப்படியே விடுறதா இல்லை. உங்க 2 பேர் பத்தின உண்மையை நான் இப்பவே உங்க வீட்லயே நான் சொல்லதான் போறேன். இதுல பங்கு இருக்கா? எல்லாரும் சேர்ந்துதான் அந்த சுத்தி வேலையை பண்ணிருக்கீங்களா? விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, விடவே மாட்டேன். நான் உன்னை இந்த அளவுக்கு விரும்பினேன். என்ன பெரிய விருப்பம்? என்ன பெருசா பண்ணிட்ட? எனக்கு மேல துளி அளவு கூட விருப்பம் இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே இல்லையே. அதெல்லாம் உன்னோட தப்பான புரிதல் மட்டும்தான். இன்னைக்கு நான் உன்னோட தப்பான புரிதலை கிளியர் பண்ணிடுறேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னாச்சு? நம்ப முடியல. அக்கா, மாமா அவரோட சுயநினைவை இழந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பின்ன என்ன? தான் பொண்டாட்டியோட காதல் கதையை கேட்டதும் எவனா இருந்தாலும் மயக்கம் போட்டு விழுவான். இவன் மட்டும் விதி விலக்கா என்ன? அக்கா, நாம இப்ப என்ன பண்றது? நீ பயப்படாத.
நாங்க ஏதாவது பண்றோம். தமன், இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீ பயப்படாத. தவன், அத வெவ்வேறு இடத்துல டிஸ்போஸ் பண்ணிடு. நீ எதுவும் பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. நீ போய் படுத்து தூங்கு. போ தூங்கு போ. ஹலோ அத்தை, ரவி அங்க ஏதாவது வந்தாரா? ரவியா? அவன் இங்க வரலையம்மா. அவரு வீட்டுக்கு வரவே இல்லையா அத்தை? நான் கால் பண்ண போனும் எடுக்க மாட்டேங்கிறாரு. போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு ஒரே பயமா இருக்கு அத்தை. ஆனா ரவி இங்க வரவே இல்லையே. அப்புறம் நாங்களும் இங்க இருந்து கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம். சரிங்க அத்தை. ரவி மிஸ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? நேத்து காலையில ஆபீஸ் கிளம்புறேன்னு கிளம்பி போனாரு. போனவரு திரும்ப வரவே அவரு இல்ல. ஃப்ரெண்டு இண்டுன்னு அந்த மாதிரி ஏதாவது யாராவது இருக்காங்களா? இல்ல இன்ஸ்பெக்டர் சார், அவன் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டான். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க விடுன்னு போறதுக்கு அவனுக்கு யாரும் ஃப்ரெண்ட் இல்ல. என் பையனை தேடி கண்டுபிடிங்க, அவன் எங்கேயும் போக மாட்டான். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க கூடிய சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கிறோம். ஹலோ, நீங்க இந்த வழியா போகும்போது வேற ஏதாவது பாத்தீங்களா? ஆமா சார், நான் இந்த வழியா வரும்போது என் காலு ஒரு பள்ளத்துல சிக்கிடுச்சு. அப்பதான் அந்த பாடியை நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நீங்க இங்க கத்தி கதற மாதிரி சவுண்ட் ஏதாவது கேட்டீங்களா? சார், எல்லா பாடி பார்ட்ஸும் இங்க இல்ல. பாடியை கண்ணு துண்டமா வெட்டி எல்லா இடத்துலயும் போட்டாங்க போல. இது ரவியோட மோதிரமாச்சே. சார், ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்துச்சு. ரவியோட கால் டீடைல்ஸ் வந்திருக்கு. அவனோட மொபைல் லொகேஷன் வீட்டு பக்கத்துல தான் காட்டுதுன்னு சொல்றாங்க. ஓ, ஐ see. அப்ப ராத்திரி முழுக்க ரவி வீட்ல தான் இருந்திருக்கிறான். அவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வேலை செய், பாடியோட பார்ட்ஸை லேப்க்கு அனுப்பி வை. ரவி வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராவை அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணு. ஓகே. கவிதா மேடம், சொல்லுங்க. ரவி நேற்று ராத்திரி இங்க வந்தாரா? அது இல்ல சார். ரவியோட மொபைல் லாஸ்ட் லொகேஷன் இந்த வீட்டை தான் காட்டுது. இங்க பாருங்க, கடைசியா கேட்கிற உண்மையை சொல்லுங்க. நேற்று ராத்திரி ரவி வீட்டுக்கு வந்தானா? உன்னுடைய பேர் மஹி தானே?
பார்மகி, எனக்கு தெரியும் உனக்கு நடந்த உண்மை எல்லாம் தெரியும். அதனால உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிடு. ரவி நேற்று ராத்திரி வீட்டுக்கு வந்தாரா? பாரு, நீ உண்மையை சொல்லலைன்னா இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. நீ, உங்க அம்மா, இவங்க அப்பா, இவங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அதனால யோசிச்சு சொல்லு, ரவி நேத்து வீட்டுக்கு வந்தானா? சார், என்னோட அப்பா அம்மா எந்த தப்பும் பண்ணல சார். சார் ப்ளீஸ் சார். சரி, இப்ப சொல்லு, எது உண்மை? சார், நேத்து மாமா வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்போ அவரு அக்காவும் பிரியாவும் ஒன்னா இருக்கிறத பாத்துட்டாரு. அப்புறம் அவருக்கு இவங்களை பத்தின விஷயம் தெரிஞ்சு போச்சு. ரொம்ப கோவப்பட்டாரு. அதுக்கப்புறம் கவிதா அக்கா அவரை அடிச்சு கொன்னுட்டாங்க. அப்படி உனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருந்தானா எதுக்காக என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எதுக்காக தானா? என் பிள்ளைய ஏமாத்திட்டு இப்படி ஒரு ரகசியமான உறவை வச்சுக்கிறதுக்காக தானா? நீ வெக்கப்படணும். என் பொண்ணைய நீ பலியாக்கிட்ட. என் பிள்ளைய நீ கொன்னு இருக்கிற. நீ கொலைக்காரிடி, நீ கொலைக்காரி. நீ மட்டும் இல்ல, நீங்களும் தாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு வகையில நீங்க இவங்களோட உறவை ஏத்துக்கிட்டீங்க. அப்புறம் எதுக்காகங்க எனக்கு இந்த மாதிரி துரோகம் செய்யணும்? எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்க? தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சம்பந்தியம்மா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா ஒரு நிமிஷம் ஏன் இடத்துல இருந்து பாருங்க. என்னால அவ சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த சமுதாயம் எங்களை பார்த்து காரியம். என் புள்ள உயிரோட இருந்திருப்பான்ல, அவனை இப்படி கொல்றதுக்காக வேணா பெத்த. நீங்க எந்த சமுதாயத்தை பத்தி பேசுறீங்க சொல்லுங்க? எந்த சமுதாயத்தை பத்தி? நீங்க ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை காதலிக்கிறா, அதுக்கு நீங்க ஒரு வகையில பொறுப்பு தாங்க. உங்களோட இந்த உறவை நீங்க மூடி மறைச்சதே பெரிய தப்பு. அப்புறம் நீ, உனக்கு பொண்ணுங்க தான் ரொம்ப பிடிக்கும்னா அதை நீ நேரடியா சொல்லி தொலைச்சிருக்கலாம்லடி. அநியாயமா எதுக்காகடி என்னோட புள்ளைய கொன்ன? நீ ஒரு ராட்சசி, ரத்த காட்டேரி. உனக்கு அந்த நரகத்துல கூட இடம் கிடைக்காது. இன்ஸ்பெக்டர் சார், தயவு செஞ்சு இவன் என் கண்ணு முன்னாடி நிக்க வேண்டாம், கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா என் கையாலேயே நான் இவளை கொன்னுடுவேன். தயவு செஞ்சு இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அரெஸ்ட் பண்ணுங்க, அவனையும் அரெஸ்ட் பண்ணுங்க. வாங்க. ஐயோ, என் புள்ள. போ. லெஸ்பியன் செக்ஸ் தப்பு இல்ல. எது தப்புனா அதுக்காக வேற ஒருத்தரை ஏமாத்தி காயப்படுத்துறது தான் தப்பு. கவிதாவும் பிரியாவும் சேர்ந்து செஞ்ச தப்பால இன்னைக்கு பல பேரை குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சிருக்கு. கவிதா அப்புறம் பிரியா கிட்ட இன்னும் நிறைய வழிகள் இருந்துச்சு. ஆனா அவங்க குற்றத்துக்கான வழிகளை தேர்ந்தெடுத்தாங்க. அவன் நினைச்சிருந்தா குடும்பம், சமூகத்திலிருந்து தன்னோட உரிமைக்காக போராடி இருந்திருக்கலாம். இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம். அதனால யாரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. அவங்க சமுதாயத்தை ஃபேஸ் பண்றதுக்கு பயந்துட்டாங்க. எதுக்கு? ஏன்னா நாம தான் அந்த சமுதாயம். ஏன்னா கே அண்ட் லெஸ்பியன் உறவை ஏத்துக்கிறதுக்கு பதிலா அத ஒரு வியாதி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உறவுகளை ஒரு குற்ற செயலாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் நாம நம்ம குடும்பத்து ஆளுங்களை அவங்க விருப்பத்துக்கு மாறா, அவங்க இஷ்டத்துக்கு எதிரா ஏன் நம்ம செயல்படுறோம்? எதுக்காக? எப்பயாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இது ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட இந்த நினைப்பு தான் பொழப்ப கெடுத்து குற்ற செயலா மாத்துது. இதோட நான் சுதா சந்திரன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மறுபடியும் ஒரு உண்மை சம்பவத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாதுகாப்பா இருங்க, அலர்ட்டா இருங்க, தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. கிரைம் அலர்ட். குற்றத்துக்கு எதிரா குரல் கொடுப்போம்.